ஹாய் ஃப்ரெண்ட், நான் உங்கள் ஜெனி. நான் இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி சொல்ல போறேன். என்ன அப்படின்னாக்கா, பாகிஸ்தான் மட்டும் இல்ல, இந்த உலக நாடுகளே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நாட்டை பத்தி, நம்ம இந்தியாவை பத்தி பயப்படும்படியாக 1998ல நடந்த சம்பவத்தை பத்தி தான் நான் இன்னைக்கு சொல்ல போறேன். அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 1990ஸ்ல ஒரே ஒரு 5 நாடுகள்ல மட்டுமே இருந்த நியூக்ளியர் வெப்பன் என்ற ஒரு கருவி 5 நாடுகள்ல மட்டும்தான் இருக்கணும். மறுபடியும் யாருமே இதை நீங்க தயாரிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா ஒரு சேட்டலைட்டை வேவ் பார்க்கறதுக்காக அனுப்பி வச்சுட்டாங்க. ஸோ நம்ம பிரைம் மினிஸ்டர் வாஜ்பாய் பாத்தீங்கன்னாக்கா நம்ம டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாமை கூப்பிட்டு 1974ல நம்ம பண்ணோம். அது சரியாவே நம்மளுக்கு அமையல. நம்ம சூப்பரான ஒரு நியூக்ளியர் வெப்பன் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீக்ரெட்டான ஒரு குழுவை அமைச்சு இவங்க ஆர்மி ட்ரெஸ்லயே பாத்தீங்கன்னாக்கா இதை செயல்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்ப பாத்தீங்கன்னாக்கா அந்த சேட்டலைட் பாத்தீங்கன்னாக்கா வேவ் பார்த்துட்டே இருக்கும். ஸோ அதனுடைய பிளைண்ட் ஸ்பாட்டை கண்டுபிடிச்சி நம்ம ஏபிஜே அப்துல் கலாம் இதை என்ன பண்ணணும், நைட்ல மட்டும்தான் நம்ம பண்ணணும், பகல்ல பண்ணாக்கா அது கண்டுபிடிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு நைட்லயே பாத்தீங்கன்னா ஆர்மி ட்ரெஸ்லயே பாத்தீங்கன்னாக்கா இதை செய்யறாங்க. செய்துட்டு அது எப்படி இருந்துச்சோ அந்த இடம் அதே மாதிரி பண்ணிட்டு காலையில போயிடுவாங்க. அந்த சேட்டலைட் பார்த்தாக்கா அது இருந்த இடமே தெரியாத மாதிரி சூப்பரா பண்ணாங்க. 11 மே 1998ல பாத்தீங்கன்னாக்கா அழகா பாத்தீங்கன்னாக்கா அந்த நியூக்ளியர் வெப்பனை நம்ம நாடு தயாரிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா அந்த வெப்பன் விட்ட உடனே செம்ம எல்லா நாடுகள்லயுமே பாத்தீங்கன்னாக்கா அதிர்வு ஏற்பட்டுச்சு. அப்போ நம்ம வாஜ்பாய் அவர்கள்கிட்ட கேட்டிருக்காங்க, உங்க நாட்டுல ஏதாவது எர்த்குவேக் வந்துச்சா, நிலநடுக்கம் வந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இல்ல நாங்க எங்களுக்கு குழுவை வச்சு நாங்க என்ன பண்ணோம், நியூக்ளியர் வெப்பன் நாங்க டெஸ்ட் பண்ணோம், அதுதான் இது மாதிரி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எல்லா நாடுகளுமே பாத்தீங்கன்னா பயம் ஏற்பட்டுச்சு. 5 நாடுகளுக்கிட்ட மட்டுமே இருந்த அந்த நியூக்ளியர் வெப்பன் என்றது நம்ம நாட்டுக்கிட்டையும் வந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லோருமே பாத்தீங்கன்னாக்கா வியப்புல ஆழ்ந்துட்டு பயப்பட ஆரம்பிச்சுட்டாங்க. பாகிஸ்தான் மட்டும் இல்ல, எல்லா நாடுகளுமே. ஸோ இந்தியா என்ன சும்மாவா, எல்லா டேலண்ட்டுமே நம்ம இந்திய மக்கள் கிட்ட மட்டுமே இருக்கு, அவங்களால முடியாதது ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்தியா 1998ல நம்ம ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா நமக்காக செய்துட்டு இந்த உலகமே பயப்படும் அளவிற்கு செய்து காட்டிட்டு போயிட்டாரு. அவருக்கு மிகப்பெரிய சல்யூட் நம்ம வச்சே ஆகணும். ஸோ இதுதாங்க ஒரு பாலைவனத்துல தான் அதை செய்தாங்க. ஸோ இது வெற்றிகரமா முடிஞ்சு நம்ம நாடை எல்லாருமே போற்றும்படியாக நம்ம நாடு இருக்கிறத நினைச்சு நான் ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேன். அவங்கெல்லாம் சுவாசிச்ச அந்த மூச்சு காற்றை நாமளும் சுவாசிச்சுக்கிட்டு இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப நான் பெருமைப்படுறேன். நீங்களும் அந்த மாதிரி பெருமைப்படுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் ஜெனி. நன்றி, வணக்கம்.